அழகான மலையடிவார கிராமத்துல தொப்பி வியாபாரி தொப்பிகள் எல்லாம் வித்துட்டு வந்தாரு. தொப்பி 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 தொப்பி. இன்னைக்கு வெயில் கொஞ்சம் ஜாஸ்தி தான். கொஞ்ச நேரம் இந்த மரத்தடியில இளைப்பாறலாம். மதிய உணவு அருந்திட்டு ஓய்வெடுக்கலாம்னு ஒரு பெரிய மரத்தடியில வந்து உட்கார்ந்தாரு. களைப்பா இருந்ததால சாப்பிட்ட உடனே அப்படியே அசந்து தூங்கிட்டாரு. மரத்தின் உச்சியில இருந்த குரங்குங்க கீழே நடக்கிறதெல்லாம் உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு மற்ற குரங்குகளோட சைகையால பேசிட்டு இருந்துச்சு. தொப்பியை பார்த்த குரங்குங்க ஒன்றன் பின் ஒன்றாக கீழே வந்து தொப்பிகளை எடுத்துக்கிட்டு மரத்தின் உச்சிக்கே போயிடுச்சு. சிறிது நேரத்துல தூங்கி எழுந்த வியாபாரி, என் தொப்பிகளை காணோம், திருட்டு போனது யாரா? என் கையில கிடைச்சா நான் சும்மா விட மாட்டேன். குரங்குகள் நீங்க தானா? ஒழுங்கா என்கிட்ட கொடுத்துருங்க. குரங்குகள் தொப்பியை வச்சிருக்கிறத பார்த்ததும் கோவப்பட்ட வியாபாரி, தூக்கி போடு. தன் கோபத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு எப்படி தொப்பியை மீட்கலாம்னு நிதானமா யோசிக்க ஆரம்பிச்சாரு. அப்ப தான் என்ன செய்யறோமோ அதை அப்படியே குரங்குகளும் செய்வதை கவனித்த வியாபாரிக்கு ஒரு யோசனை வந்தது. அதன்படி தன் முயற்சியை செயல்படுத்த தொடங்கினார். அவர் செய்வதை அப்படியே குரங்குகளும் செய்தன. உடனே தன் தொப்பியை தூக்கி கீழே போட்டாரு. அதனை பார்த்த குரங்குகளும் தான் வைத்திருந்த தொப்பியை கீழே போட்டது. மிக்க மகிழ்ச்சியுடன் எல்லா தொப்பிகளையும் சேகரித்துக் கொண்டு அங்கிருந்து கிளம்பினார். குழந்தைகளே, எதிர்பாராத சூழ்நிலையில் நடந்ததை எண்ணி கோபமோ வருத்தமோ அடையாமல் எப்படி அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவரணும்னு நிதானமா யோசிச்சு முயற்சி செய்தால் எளிதில் வென்றுவிடலாம்.